தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்திய பாதுகாப்பு படைகளை மேம்படுத்த 15 ஆண்டு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. அதில் அணுசக்தி போர்க்கப்பல்கள், லேசர் மற்றும் AI ஆயுதங்களும் இடம்பெற்றுள்ளன. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து நமது இராணுவத்தை பலப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் பாதுகாப்பு அமைப்புகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் 15 ஆண்டு பாதுகாப்பு மேம்பாட்டு திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. அணுசக்தி மூலம் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள், லேசர் தொழில்நுட்பம், ஆயுதங்கள், AI மூலம் செயல்படும் ஆயுதங்கள், விண்வெளி சார்ந்த போர் தொழில்நுட்பங்கள் போன்றவை அந்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. மேலும் T-72 பீரங்கிகளுக்கு பதிலாக 1800 புது ரக பீரங்கிகள், மலைப்பகுதிகளுக்கு ஏற்றாற்போல 400 இலகு ரக பீரங்கிகள், பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள், AI தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய 700 ரோபோட்டிக் ஆயுதங்கள் நமது இராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. கப்பற்படையில் புதிய விமானம் தாங்கி போர்க்கப்பல், 10 அடுத்த தலைமுறை போர்க்கப்பல்கள், அதிவேக சிறிய போர்க்கப்பல்கள், 150 தாக்குதல் ட்ரோன்கள், ரிமோட் மூலம் இயக்கப்படும் 100 சிறிய ரக விமானங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதேபோல ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், அதிநவீன குண்டு வீசும் ட்ரோன்கள், செயற்கைக்கோள் அடிப்படையிலான கண்காணிப்பு உபகரணங்களும் பாதுகாப்பு துறையில் இணைக்கப்படுகின்றன. 21ஆம் நூற்றாண்டில் ஏற்படும் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ளும் வகையில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் விண்வெளி ஆயுதங்கள் உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என திட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை நிறைவேற்ற பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது.